சின்னஞ்சிறு கதைகள். இந்த சின்னஞ்சிறு கதைகள் பெரும்பாலான கதைகள் நான் சின்ன வயசுல இருந்து கேட்டு, படிச்சு, தெரிஞ்சுண்டது. பலது மறந்து போச்சு. சிலது ஞாபகம் இருக்கும். ஆனா, ஒவ்வொரு கதையிலயும் இருக்கிற ஒரு டெப்த், ஒரு ஆழம், உணர்வுகள், உணர்ச்சிகள் அதெல்லாம் என்னைக்குமே மறக்காது. அது மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை நான் சொல்லப் போறேன். ஒரு ஓல்ட் கேர், அதாவது இந்த நோயிலிருந்து கம்ப்ளீட் நிவாரணம் கிடைக்காது. ஆனா, அப்படியே மெயின்டெயின் பண்ணலாம் லைஃப கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படிங்கிற டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவா அவள பார்த்துக்கக்கூடிய ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல். அதுல ஒரு பர்ட்டிகுலர் சின்ன வார்டுல 2 பெட் இருந்தது. ஒரு பெட் கதவு பக்கம் இருந்தது. ஒரு பெட் ஜன்னல் பக்கம் இருந்தது. இந்த ஜன்னல் பக்கம் இருந்தவர் முதல்லயே இருக்கார். அப்புறம் இந்த கதவு பக்கம் இருக்கிறவர் அப்புறம் வந்தார். வந்த அன்னியிலிருந்து அவருக்கு இந்த ஜன்னல் பக்கம் இருக்கிறவரை பார்த்து கொஞ்சம் பொறாமை. ஏன்னா, அப்பப்ப இந்த ஜன்னல் பக்கம் இருக்கிறவர் எழுந்து உட்கார்ந்துண்டு அப்படியே எட்டி பார்ப்பார். நிக்க முடிஞ்சதுன்னா நேரா நின்னுண்டு கொஞ்சம் ஸ்டிக்க வச்சுண்டு அப்படியே அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பார். ஏன்னா, இவரால இந்த பக்கம் இருந்தவரால அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போ முடியாது. அதுக்கு உண்டான வசதி இல்ல. அதனால அவர பார்த்து இவருக்கு பொறாமையா இருந்தது. பாருப்பா அவர் ஜாலியா அவருக்கு அட்லீஸ்ட் நான் கதவையே பார்த்துட்டு இருக்கேன். அவர் ஜன்னல் வழியா வெளியில நடக்கிறதெல்லாம் பார்க்கிறார் அப்படின்னு. ஆனா, இதை இவர் சொல்லாமயே அந்த பக்கம் இருக்கிறவர் புரிஞ்சுண்டுட்டார். புரிஞ்சுண்டு அங்க ஏதாவது சத்தம் வரும்போது அவர் எட்டி பார்த்து இவருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ சொல்லுவாரு. அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. காலம்பர அப்படியே எட்டி பார்த்து குழந்தை எல்லாம் யூனிஃபார்ம்ல ஸ்கூலுக்கு குழந்தை எல்லாம் போயிட்டு இருக்கா, காலேஜுக்கு போயிட்டு இருக்கா, ஸ்கூலுக்கு போற குழந்தை எல்லாம் அழகழகா யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கா, அப்படி இப்படின்னுட்டு அப்பப்ப விவரமா சொல்லுவார். ஏதோ கல்யாணம் ஊர்வலம் போயிட்டு இருக்கு, ஜனவாசம் போயிட்டு இருக்கு, தடபுடாம மோளதாளத்தோட போயிட்டு இருக்கு, எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு இவருக்கு விவரிச்சு சொல்லிட்டு இருப்பார். இவரு கேட்டுட்டு இருப்பார். ஆனா, அடி மனசுல தோணும் சில சமயம் இவருக்கு, எனக்கு எப்போ அந்த பெட்டு கிடைக்கும்? தப்பு ரைட்டுங்கிறது வேற விஷயம், மனுஷ குணம். ஆனா அவருக்கே தெரியறது இந்த மாதிரி நம்ம யோசிக்க கூடாது, இந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாதுன்னு இருந்தாலும் அந்த நினைவை தடுக்க முடியல. ஏன்னா இவரும் ஒரு வயோதிகத்துல டிசீஸ்ல கஷ்டப்படுறவர். அவர் போயிட்டா நமக்கு அது கிடைக்குமே அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நாள் அவர் அந்த விண்டோ சைடில் இருக்கிற பெட்ல இருக்கிற மனுஷர் பரலோகம் போய் சேர்ந்துடுறார். உடனே இவரை அந்த வார்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து அந்த ரூம் எல்லாம் ஃபியூமிகேட் பண்ணி சானிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவரை அந்த பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்றான். ஷிஃப்ட் பண்ணோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே அட்லீஸ்ட் இப்படி வெளியிலலாம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படி அந்த பக்கம் திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தா பெரிய சோறு தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. பெரிய ஒரு சோறு தான் தெரியுது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. ரோடு அது இதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. உடனே இவருக்கு தோணித்து, பாரியா அந்த ஆளு நம்மளை ஏமாத்திட்டாரியா, தினம் தினம் என்னெல்லாம் கதை சொன்னாரியா, நம்மளை ஏமாத்திட்டாரியா அப்படின்னுட்டு. அப்புறம் அந்த நர்ஸ் வந்தப்போ சொன்னார், அவர் இன்னைக்கு டெய்லி என்கிட்ட கதை சொல்லுவார், நீங்களும் அதை கேட்டுட்டு இருந்து ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லல, அந்த பக்கம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னுட்டு, வெறும் செவுறு தான் இருக்குன்னுட்டு. அவரும் சொல்லல, அவர் என்னை ஏமாத்திட்டார், நீங்களும் என்னை ஏமாத்திட்டேள் அப்படின்னு அந்த நர்ஸ் பொறுமையா சொன்னார். சார், அவரும் உங்களை ஏமாத்தல, நானும் உங்களை ஏமாத்தல. அதெல்லாம் கேட்டுண்டு நீங்க சந்தோஷமா இருந்தது எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. அதுக்கு மேல ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவேன். அந்த பக்கம் படுத்துட்டு இருந்தவர் நீங்க பார்க்குற அந்த சுவரை கூட பார்க்க முடியாது. அவருக்கு கண்ணு ரெண்டும் தெரியாது அப்படின்னு இவரோட கண்ணுல இருந்து தண்ணி மழை 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 மழை. எப்பேற்பட்ட மனுஷன் அவர்! அவர் எப்போ போய் சேருவார், நமக்கு அந்த பெட்டு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சோமே. ஆனா அவர் எப்பேற்பட்ட மனுஷன்! தனக்கு கண்ணு தெரியாம கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னுட்டு எனக்கு தினம் தினம் அங்க நடக்கிறதா கதையெல்லாம் சொல்லி போன 1 மாசம் 2 மாசமா என்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு அவருக்காக, அவருடைய ஆத்மாக்காக இறைவன் கிட்ட பிரார்த்திச்சுட்டார். இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. மேலும் மேலும் பேசுவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.